ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சிம்பிளான ஒரு மோர் குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு உரலில் 2 பச்சை மிளகாயை ரெண்டாக கீறி அதையும் சேர்த்துக்கோங்க. 4 சின்ன வெங்காயம் அதையும் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக சீரகம் ஆட் பண்ணிக்கோங்க. வேணும்னா ஒரு துண்டு தேங்காய் சேர்த்துக்கிடலாம். வேண்டான்னா ஸ்கிப் பண்ணிடுங்க, நான் தேங்காய் சேர்க்கலை. இப்போ இதை நல்லா பறக்க நல்லா நச்சு எடுத்துக்கிடலாம். ஒரு கடாயில் 2-3 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய், இதுக்கு மோர் குழம்புக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்தா அருமையாக இருக்கும். அதில் கடுகு, உளுந்தம்பருப்பு, வெங்காயம், 2 வத்தல் சேர்த்துட்டு கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துட்டு உருளையில் இடித்து வச்சதையும் அது கூட சேர்த்து கொஞ்சம் வதக்கி விட்டுக்கலாம். லைட்டாக வதக்கி விட்டுக்கோங்க, ரொம்ப வதக்கி விட வேண்டாம். இந்த மாதிரி நல்லா வதக்கி விட்டுட்டு நம்ம மோரை சேர்த்துடலாம். மோரை சேர்த்ததுக்கப்புறமா கொதிக்க விடாமல் ஒரு கிண்டி கொஞ்சம் சூடானாலே போதும். கொதிக்கணும்னு அவசியமே இல்லை. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணும்போது உப்பு சேர்த்துட்டு பரிமாறிடலாம். நல்ல சூடான சாதத்தில் இந்த மோர் குழம்பை ஊற்றி சாப்பிடும்போது அருமையாக இருக்கும். நான் மோர் குழம்பு வச்சதுக்கு இதுக்கு சாதத்துக்கு மோர் குழம்பும் பாசிப்பயிறு, அதாவது பச்சை பயிறு துவையல் அரைச்சி சாப்பிட்டோம். ரொம்பவே அருமையாக இருந்துச்சு. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். தேங்க்யூ.